அரசியல் அலசல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர். விவசாயிகள் கிட்ட இருந்து நெல் கொள்முதல் செய்யறதுல பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு. மத்திய அரசோட பரவலாக்கப்பட்ட நெல் கொள்முதல் திட்டத்தின் கீழே தமிழ்நாடு அரசோட நுகர்பொருள் வாணிப கழகம் விவசாயிகள் கிட்ட இருந்து நெல் கொள்முதல் செய்து இந்த நெல் அரிசியா மாத்தி ரேஷன் கடைகள் மூலமா மக்களுக்கு வழங்கப்படுது. தமிழ்நாட்டுல நேரடி கொள்முதல் நிலையங்கள்ல போதிய இடவசதி இல்லை. இதனால திறந்த வெளியில நெல் மூட்டைகள் வைக்கப்படுது. அந்த மூட்டைகள் முறையா பாதுகாக்கப்படாததால மழையில நனைஞ்சு சேதமடைஞ்சிட்டு வருது. ஒவ்வொரு அறுவடையின் போதும் மழை பெஞ்சா பல மாவட்டங்கள்ல நெல் மூட்டைகள் வீணாகிட்டு வருது. கடந்த 4 ஆண்டுகளா நெல் மற்றும் இதர தானியங்கள் மழையில நனைஞ்சு சேதமடைஞ்சிட்டு வர்றது தொடர்கதையா இருக்கு. நேரடி கொள்முதல் நிலையங்கள்ல நெல் கொள்முதல் செய்யாம தவிர்க்கிறாங்க. இதனால திறந்த வெளியில கிடக்கிற விவசாயிகளோட நெல் மூட்டைகள் மழையில நனைஞ்சு சேதமடையுது. உரிய கிடங்குகள் இல்ல. நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு பச்சை துண்டுல தலைப்பாகையை கட்டிக்கொள்றது, மாட்டு வண்டியில பயணிக்கிறது, கதிர் முற்றி நிற்கிற வயல்ல விவசாயிகளோட தோல்ல கைய போட்டு போஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி கோமாளி கூத்துகளால விவசாயிகளுக்கும் சரி நாட்டுக்கும் சரி ஒரு நெல் முனை அளவு கூட நன்மை கிடைக்க போறதில்ல. இதையெல்லாம் விட்டொழிச்சிட்டு ஆக்கப்பூர்வமான பணிகள்ல கவனத்தை திருப்புவதுதான் ஆட்சியாளர்களின் செயல்பாடுகளா இருக்கணும் அப்படின்னு விவசாயிகள் குற்றம் சாட்டுறாங்க. இது ஒரு புறம் இருக்க, கொள்முதல் செய்ய தனியாருக்கு அனுமதி வழங்கினதுல 170 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கிறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. தனியார் நிறுவனத்துக்கு கொள்முதல் செய்ய 170 கோடி ரூபாய தமிழக நுகர்பொருள் வாணிப கழகம் முன்பணமா வழங்கியிருக்கு. ஆனா கொள்முதல் செஞ்ச நெல்லுக்கான தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்படல. அரசுக்கு அரிசி வழங்கப்படவில்லை, செலவிட்ட தொகை விவரம் வழங்கல அப்படின்னு தனியாருக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்பட்டுச்சு. இதனால செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட 8 மாவட்டங்கள்ல கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு வழங்க வேண்டிய தொகை 500 கோடி ரூபாய் நிலுவையில இருக்கு. தனிநபருக்கு ஆதரவா அனுமதி வழங்கிய அமைச்சர் சக்கரபாணி இந்த ஊழலுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு விவசாய சங்கத்தினர் வலியுறுத்தி இருக்காங்க. இதை கண்டிச்சு சென்னை கோயம்பேட்டில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக இயக்குனர் அலுவலகத்தை வரும் மே 27ஆம் தேதி அன்னைக்கு முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த இருக்கிறதா விவசாயிகள் அறிவிச்சிருக்காங்க.